வணக்கம். ஓம் நமச்சிவாய. 2026 கடகராசி எப்படி இருப்போம் பார்த்துருவோமா? கடந்த 4-5 வருடங்களாக கடகராசிக்காரங்களுக்கு ஒரே அடி மேல அடி, ஃபேமிலியில் கஷ்டம் மேலே கஷ்டம், எது செஞ்சாலும் நடக்கலை. இப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கை தேவையா அப்படிலாம் நினச்சவங்கலாம் இருந்தாங்க. ஆனால் எல்லா கடகராசிக்காரங்களும் அப்படி கிடையாது. நமக்கு நம்ம பிறப்பு ஜாதகத்தில் நம்முடைய அமைப்பு, நம்முடைய கோச்சாரம் இதெல்லாம் நம்மளுக்கு சரியாக இருந்ததுன்னா எல்லாமே சரியாக இருக்கும். சரி இல்லைன்னா ஒன்றுமே சரி இருக்காது. அதை நல்லா புரிஞ்சுக்குவோங்க. இதே கடகராசிக்காரங்க இதே கண்ட சனிலையும் சரி, அஷ்டம சனிலையும் சரி சூப்பர் டூப்பராக இருந்தவங்களாம் எனக்கு தெரிஞ்சே இருக்கிறாங்க. அதனால் கஷ்டப்பட்டவங்களுக்கு இப்போ என்ன வீடியோ காலம்னு பார்க்கலாம். சரிங்களா? 2026 ரொம்ப நல்லா இருக்குங்க. பூச நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இந்த பூச நட்சத்திரக்காரங்கெல்லாம் ஒரு நண்பர் அல்லது ஒரு உறவினர் உயிர் குறித்து பழகி அவங்களால ஏமாற்றம் பயங்கரமாக அடைந்தவர்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் அந்த நண்பர் அந்த உறவினர்கள்லாம் அவமானப்பட்டு அந்த மாதிரிலாம் மனசு கஷ்டப்பட்டீங்க இல்லையா, அதுக்கெல்லாம் பெரிய ரிலீஃப் கிடைக்க போகுது உங்களுக்கு. அதெல்லாம் நினச்சி சந்தோஷமாக இருங்க. அப்புறம் புதிய ஒரு தொழில் தொடங்குங்க. சின்னதாக ஒரு வேலை ஆரம்பிங்க. அகலக்கால் வைக்காதீங்க, குட்டியாக ஆரம்பிங்க. நல்லா முன்னுக்கு வருவீங்க. ஆயில நட்சத்திரம் எப்போவுமே நல்லதே நினைக்கும். ஆயில நட்சத்திரம் ஆனால் ஆயில நட்சத்திரம் யாரும் புரிஞ்சிக்க மாட்டாங்க. அதுதான் உண்மை. அதுக்காக நீங்கள் வருத்தப்படாதீங்க. எல்லாமே நல்லதாக நடக்கும். 2026 எல்லா கிரகங்களும் நன்றாக இருக்கிறது. கவலைப்படாதீங்க. இந்த கும்பராசி கும்ப லக்னம் அவங்ககிட்ட மட்டும் கொஞ்சம் உஷாராக இருங்க. நம்ம ஃபேமிலி வேறு, ஃப்ரெண்ட்ஷிப் வேறுன்னு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே வராது. நம்ம ஃபேமிலி, அதாவது கடகராசிக்காரங்களுடைய ஃபேமிலிக்குள்ளே வெளியாட்களே நுழைய விடாதீங்க. அவங்க யாராக இருந்தாலும் சரி, உறவினராக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவங்க உள்ளே விடாதீங்க. உள்ளே விடாத வரைக்கும் உங்கள் சேஃப்டி ஜோன்லேயே நீங்கள் இருப்பீங்க. இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. கடகராசிக்காரங்க புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணுங்கள். கட்டாயமாக வெற்றி அடைவீங்க. அதனால் எல்லாரும் பயந்தெல்லாம் இருக்காதீங்க. நான் நிறைய கடகராசிக்காரங்களை பற்றி ஆராய்ச்சி பண்ணி தான் இதெல்லாம் சொல்கிறேன். ஸோ இந்த வருஷம் ரொம்ப சூப்பராக இருக்குது. பாருங்கள் உங்கள் முன்னேற்றம் எந்த அளவுக்கு வரப்போகுது. குரு உங்களுடைய கடகராசிலே உச்சநிலை அடைகிறார். அதனால் உங்கள் ஜாதகப்படி, உங்களுடைய பிறப்பு ஜாதகப்படி குருவானவர் எங்கு அமர்ந்திருக்கிறார் என்று தெரியல. ஆனால் உங்களுக்கு அதனுடைய பலாபலன் கொஞ்சமாவது கிடைக்கும். என்னதான் நம்ம மோசமான ஜாதகமாக இருந்தாலும் இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். சரிங்களா? வணக்கம்.